ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நெறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. வீடியோலயும் கேட்குறீங்க, இன்ஸ்டாகிராம்லயும் மெசேஜ் பண்றீங்க, வாட்ஸ்அப்லயும் கேட்குறீங்க. எப்போ டியூ டேட்டு? இவ்ளோ நாள் ஆகியும் இன்னும் பேபி பொறக்கலையான்னு கேட்குறீங்க. டியூ டேட் என்னைக்குன்னா, நாளைக்கு தான் ஜூலை 24 சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு 1 டே பிஃபோரே சிஸ்டர்ஸ்லாம் வர சொல்லிட்டாங்க. போயிட்டு பார்த்தா தெரியும். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு தான் டெலிவரி டேட்டு. அதனால தான் நான் பேக் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இந்த கூடைய வந்து நமக்கு பிஹெச்சில வாங்கினது. இதுல வந்து பேக் பண்றதுக்கு நமக்கு இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுலதான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஹாஸ்பிட்டல் பேக்லாம் நாங்க பெருசா ஒன்றும் பேக் பண்ணல, நார்மலா தான் பண்ணிருக்கோம். இதுல வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுலயும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து என்னோட மேக்கப் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். மெயினான திங்ஸ் என்னன்னா, நம்மளுடைய ஃபைல், இதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு இருந்த ஃபைல்ஸ், நம்மளுடைய ப்ரூஃப் எல்லாமே இதுலதான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க போயிட்டு பார்க்கலாம். பேக்கிங்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி, அந்த பயத்தை வெளில காமிச்சிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பாட்டு கேட்டுகிட்டே ட்ராவல் பண்ணிட்டு போனோம். அங்கே ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதும் ஓபி சீட் போட சொன்னாங்க. ஓபி சீட் போட்டுட்டு எப்போவுமே செக்கப்புக்கு போவோம்ல, அங்கே போயிட்டு காமிச்சோம். அங்கே போயிட்டு காமிச்சதுக்கு அட்மிஷனுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா நாளைக்கு டேட்டு அப்படின்ட்டு சொன்னோம். சரி, அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அட்மிஷன் போட்டாங்க. ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு வர சொன்னாங்க. சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஹோட்டல் போனோம். வெஜ்ஜு சாப்பிட்லான்னு பார்த்தா ஆஃப்டர் டெலிவரி வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் முன்னாடியே சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சொன்னதுனால நான் போயிட்டு ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு மறுபடியும் 2 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த அட்மிஷன் ஃபார்ம் கொடுத்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துலேயும் சைன் வாங்கிட்டு போயிட்டு ஃபார்ம் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் எல்லா ஜுவல்ஸையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. நான் போட்டிருந்த பேங்கிள்ஸ், தோடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். தாலி செயின் முதற்கொண்டு ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு கயிறு மட்டும், வெறும் கயிறு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னனால கயிறு வாங்கிட்டு வந்து நான் கயிறு போட்டிருந்தேன். எங்க டூரா வந்திருக்கிற? டாக்டர் சொன்ன மாதிரி ஜுவல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 மணிக்கு மேலே வர சொன்னாங்க. கொஞ்சம் லேட் ஆனதுனால காஃபி குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் உட்காந்துருந்தோம். காலையில் வந்தோம். அட்மிஷன் போடுற ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு மதியம் போயிட்டு சாப்பிட்டு வந்து ஸ்கேன் பார்த்துருக்காங்க. ஸ்கேன் பார்த்துட்டு இப்போ நான் டீ குடிக்க வந்திருக்கேன். பிரேக் டைமுக்கு வந்திருக்கேன். எல்லாரும் பயந்துட்டே இருக்காங்க. நான் மட்டும் எவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்கேன் பாரு. இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பயமா, அப்படியே நடக்கிறதுலாம் ஒரு மாதிரி நடக்கிறாங்க. பயமா இருக்குது அவங்களாம் பார்த்தாலே. ஆனால் நான் மட்டும் எவ்வளோ போல்டாக நடந்துட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் பத்தியா. நாளைக்கு டெலிவரி டேட்டை உட்காந்துட்டு நான் பிக்னிக் வந்திருக்க மாதிரி எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கேன். ஈவினிங் போல் பெட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போய் விட்டாங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.